இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக நெய். காரம் அதிகம் நினைக்கிறவங்க நெய் விட்டு சாப்பிடலாம், அப்படியே சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்லாமா? போட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி. நீங்கள் சோறு மற்ற இட்லி சப்பாத்தி மாதிரி எல்லாத்துக்குமே கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். வணக்கம் நேயர்களே. பச்சை காராமணி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு ஒரு குருமா. நம்ம மதிய உணவுக்கு குழம்பா சாப்பிட்றதுக்கு, அதே போல் உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட இந்த குழம்பை தொட்டு சாப்பிடலாம். பச்சை காராமணி காலம் இது, அதனால் ஒரு 1/4 கிலோ காராமணி வாங்கிக்கோங்க. வாங்கி அதை உரித்து வச்சுக்கோங்க. உரித்து வச்சுக்கிட்டு இதை நான் இங்கே தட்டில் உரித்து வச்சுருக்கேன் பச்சை காராமணி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி அரிஞ்சு வச்சுட்டு